நான் உங்கள்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன்னா பிரின்சிபல் மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து நான் திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு பேர் டெட், டிஇபிடி. வெல்கம் டு மணி வேர்ல்டு. ஸோ என்னென்னா இதுதான் டெட் மார்க்கெட்டோட டெஃபினிஷன். ஒரு கம்பெனி உங்கள்கிட்டேருந்து காசு வாங்குறாங்க, அவங்க எக்ஸ்பேன்ஷனுக்கு பார்க்குறாங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்கள்கிட்டேருந்து காசு வாங்குறாங்க. ஸோ அந்த காசை நான் திருப்பி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வித் இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து நான் உங்களுக்கு திருப்பி தருவேன், இந்த பாண்டை நீங்கள் வாங்கிக்கோங்க, இந்த பாண்டுக்கு இவ்வளோ ரேட் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது அதுக்கு பேர் தான் டெட் மார்க்கெட். ஸோ இந்த டெட் மார்க்கெட்டில் நிறைய உள்ள இருக்குது, லைக் நிறைய எலமெண்ட்ஸ் உள்ள இருக்குது. இப்போ பாண்டுனா வெறும் பாண்டுன்னு அப்படியே சொல்லிட்டு போயிட முடியாது. அதில் கவர்மெண்ட் பாண்ட் இருக்குது, கார்ப்பரேட் பாண்ட்ஸ் இருக்குது, முனிசிபல் பாண்ட்ஸ் இருக்குது, டெபென்ச்சர்ஸ் இருக்குது, கமர்ஷியல் பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் டைப்ஸ், அதோட டைப்ஸ் இதெல்லாம். அண்டு இதில் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வெரி செக்யூர் பிகாஸ் தே ஆர் பேக்ட் பை தி கவர்மெண்ட். அண்ட் அதனாலேயே ரிஸ்க்கு ரொம்ப கம்மி. நீங்கள் போட்ட காசு போகாதுன்றதுக்கான அந்த ரிஸ்க்கு லைக் நீங்கள் இப்போ 10,000 ஒரு பாண்டு வாங்குறீங்க, கவர்மெண்ட் பாண்டு வாங்குறீங்கன்னா அந்த 10,000 உங்களுக்கு மோஸ்ட்லி இன்டாக்டாக தான் இருக்குது, 98% இன்டாக்டாக தான் இருக்கும். நீங்கள் இந்த பாண்டை பற்றி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய இடத்துல இது உங்களுக்கு தெரிய வரும். இந்த மாதிரி கவர்மெண்ட் பாண்ட்ஸ் ரொம்ப ரிஸ்க் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி. அண்ட் அதே கார்ப்பரேட் பாண்ட்ஸுக்கு நீங்கள் வரும்போது AAA பாண்ட்ஸ் இருக்குது, AA பாண்ட்ஸ் இருக்குது, A பாண்ட்ஸ் இருக்குது, அதுக்கு கீழேயும் இருக்குது, டில் Z வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது லைக் அது AAA பாண்ட்ஸ் தான் ஓரளவுக்கு எப்படி சொல்கிறது, கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அளவுக்கு தே ஆர் நாட் ரிஸ்க் ஃப்ரீ, பட் தே ஆர் சம்வாட் ரிஸ்க் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இட் இஸ் சம்வாட் ரிஸ்க் ஃப்ரீனா தே ஆர் நாட் வெரி ரிஸ்கி, பட் இப்போ அது 90% சொன்னேன்ல, இது ஒரு 80-85% ரிஸ்க் ஃப்ரீயாக இருக்கும் AAA பாண்ட்ஸ். அதே AA இன்னும் கொஞ்சம் கம்மி, 70-75 அந்த மாதிரி. அதே இதுனா 60-65 அந்த மாதிரி. அதுக்கு கீழே இருக்கலாம் அப்படியே டவுன் ஆகிட்டே போகும். ஸோ இதெல்லாம் லைக் அந்த சேஃப்டின்ற ஃபேக்டர்னால தான் உங்களுக்கு அந்த கூப்பன் ரேட்டுன்னு சொல்லுவாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் கூப்பன் ரேட்டுன்னு சொல்லி பாண்ட் மார்க்கெட்டில் அவங்க அப்படி சொல்லுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் இப்போது கவர்மெண்ட் பாண்ட் வாங்குறீங்கன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். 2%, 3%, 5% அவ்வளோதான் இருக்கும். மேக்ஸிமம் 10% தான் இருக்கும். அதுக்கு மேலே போகாதுன்னு நினைக்கிறேன், ஒரு சிலது இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி 10% மேலே போகுதுன்னா மேபி அது ட்ரெஷரி பில்ஸாக இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும் அதை வச்சுக்கிறோம். அது ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் அந்த பாண்ட் செல்லும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் பாண்ட்ஸ் எப்பயுமே ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் தான், ஒரு 10 years, 20 years, 5 years அந்த மாதிரி இருக்க டைம் பீரியடுக்கு தான் பாண்ட்ஸ் சூஸ் பண்ணுவோம். அண்ட் நிறைய பெரிய பெரிய பணக்காரங்க டெட் மார்க்கெட்டில் தான் நிறையா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மோர் தென் equity மார்க்கெட்டை விட டெட் மார்க்கெட்டில் தான் they have invested. ஸோ யா, அது ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். அண்டு இந்த பாயிண்ட்டை இன்னொரு வாட்டி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். லோ ரிஸ்க் லோ ரிட்டர்ன், ஹை ரிஸ்க் தான் ஹை ரிட்டர்ன். அது எதை எடுத்தாலுமே உங்களுக்கு அப்படி தான் சிஸ்டமே. ஸோ இன்ட்ரெஸ்ட் பேயோட அது சொல்லிட்டேன். உங்களோட இன்ட்ரெஸ்ட் பேயோட் தான் உங்களோட கூப்பன். அது கூப்பன்னு சொல்லுவாங்க, கூப்பன் பே அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பாண்டு ஒரு கம்பெனிலேருந்து ஒரு பாண்டு வாங்குனீங்கன்னா அந்த பாண்டோட ஹோல்டர் நீங்கள். அந்த பாண்டுக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்ட் தரேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு பேர் கூப்பன் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. 10% கூப்பன் ரேட் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். அண்டு மெச்சூரிட்டி பீரியட்னால் எப்போ அந்த பாண்டு வாங்கியிருக்கீங்கல்ல ஒரு கம்பெனிலேருந்து, அந்த பாண்டு எப்போ முடிய போகுது அப்படின்றதுக்கான மெச்சூரிட்டி, அதாவது
இப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பாண்ட் வந்து செல்லாது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல, அதுதான் வந்து மெச்சூரிட்டி. அந்த 5 வருஷன்றது தான் மெச்சூரிட்டி பீரியட். ஸோ நான் பேசிக்காக சொல்கிறேன், ஏன்னா அது அந்த டேர்மை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு புரியலன்னா அதுக்காக நான் சொல்கிறேன். லைக் திடீர்னு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு புரியாது அது என்னன்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து என்னென்னா, ப்ரைமரி மார்க்கெட்டில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விஷயம் ஒரு பாண்டு வந்து வாங்கணும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு வந்து அதுக்கு ஒரு வெப்சைட் தான் இருக்குது. ஆர்பிஐயில் கில்ட் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் இருந்து தான் நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். என்டிஎஸ் ஹோமு அப்படின்னா ரீட்டைல் டைரக்ட் ஸ்கீம்னு சொல்லிட்டு அந்த 2 இருக்கும். அது உள்ளேருந்து தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். பட்டு ஒரு கம்பெனிலேருந்து டைரெக்டாக நீங்கள் அப்படியே வாங்குற மாதிரி அப்படின்னா அது மூலியமானு தான் நினைக்கிறேன். பட் செகண்டரி மார்க்கெட்னால் வந்து இப்போ ஒருத்தங்க வந்து அந்த கம்பெனிக்கிட்டேருந்து டைரெக்டாக வாங்கிட்டாங்களா அந்த பாண்டை வாங்கிட்டு எனக்கு இந்த பாண்டு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி செகண்டரி மார்க்கெட்டில் விற்கலாம். அந்த செகண்டரி மார்க்கெட் வந்து பிஎஸ்சி, என்எஸ்சி எதுவாகனாலும் இருக்கலாம். அண்டு Win12 கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுவும் வந்து ப்ரைமரியாக செகண்டரியாக தெரில. அது Win12 வந்து தெரில. நான் வேணால் அடுத்த வீடியோவில் என்னன்னு சொல்கிறேன். ஸோ அது ஒரு மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு இதுதான். லைக் ப்ரைமரி மார்க்கெட்னா இது, செகண்டரி மார்க்கெட்னா இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக தான் இருக்குது. நான் 2-3 வாட்டி தேடி பார்த்தேன், பட்டு அது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக தான் இருக்குது. ஸோ எங்கே வாங்கலான்னா இந்த 4 இடம் நான் சொன்னேன்ல, அது தவிர உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க. இந்த 4 இடம் தான் மோஸ்ட்லி பிஎஸ்சி, என்எஸ்சி ஸ்டாக் கிடையாது, பாண்ட் மார்க்கெட் ஒன்று இருக்கும். ஐசிடிஎம்னு சொல்லிட்டு பிஎஸ்சியில் ஒன்று இருக்கும். என்எஸ்சியில் வந்து இன்னொன்று ஏதோ ஒன்று இருக்கும். அண்டு ஆர்பிஐயில் வந்து கில்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு என்டிஎஸ் ஹோம் இருக்கும், ரீட்டைல் டைரக்ட் ஸ்கீம் இருக்கும், அண்ட் Win12. இந்த 4 தான் எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் ஒரு பாண்ட் வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பாண்டில் வந்து இப்போது 10,000 அந்த பாண்டு வந்து விற்கிறாங்க அப்படின்னா அந்த 10,000 வேல்யூ பேர் வந்து ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேஸ் வேல்யூ தான் ரொம்ப க்ரூஷியலான பாயிண்ட் ஒரு பாண்டை பொறுத்த வரைக்கும். இந்த 10,000ன்றது என்றைக்குமே மாறாது, ஓகேவா? அவங்க அந்த 5 வருஷத்துக்கு அந்த மெச்சூரிட்டி பீரியட்லாம் சொல்லி எல்லாமே சொல்லி அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அந்த மெச்சூரிட்டி பீரியட் வரைக்கும் அந்த 10,000ன்றது மாறாது. ஸோ நீங்கள் வந்து செகண்டரி மார்க்கெட்டில் போகும்போது நீங்கள் வந்து இந்த 10,000 பாண்டை வந்து உங்களால் ஒரு குறைச்ச விலைக்கும் வாங்க முடியும், ஒரு ஜாஸ்தியான விலைக்கும் வாங்க முடியும். அது வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், ஓகேவா? அதுக்கும் ஃபேஸ் வேல்யூக்கும் சம்மந்தம் கிடையாது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து என்னென்னா, இப்போது 10,000 இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 9,000 வாங்குறீங்கன்னா அப்படின்னா அந்த பாண்டு வந்து டிஸ்கவுண்ட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் வந்து அதிகமாக வாங்குறீங்கன்னா நீங்கள் ப்ரீமியம் கட்டி வாங்குறீங்கன்னு அர்த்தம். அதுதான் 10,000 பாண்டை வந்து 11,000க்கு நான் வாங்குறேன்னா ப்ரீமியம் கட்டி வாங்குறீங்கன்னு அர்த்தம். 10,000 இருக்க பாண்டை வந்து 9,000க்கு வாங்குறீங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுத்து வாங்குறீங்கன்னு அர்த்தம். ஸோ இது வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. அண்ட் கூப்பன் ரேட் இஸ் ஆல்வேஸ் பேஸ்ட் ஆன் ஃபேஸ் வேல்யூ தான். உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அவங்க கொடுக்குறாங்கல்ல, தட் இஸ் ஆல்வேஸ் பேஸ்ட் ஆன் யுவர் ஃபேஸ் வேல்யூ. அதாவது 10,000 பேஸ் பண்ணி தான் அந்த 5% கூப்பன் ரேட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த 5% வந்து 10,000லேருந்து தான் அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. இது எவ்வளோ வேணால் ட்ரேட் ஆகட்டும், லைக் 12,000, 13,000, 15,000 போனாலும் உங்களுக்கு கிடைக்க போகிறது வந்து 5% ஆஃப் த ஃபேஸ் வேல்யூ மட்டும்தான், 10,000 மட்டும்தான். அண்டு அதே மாதிரி டிஸ்கவுண்ட்லேயும் ஒரு சரிஞ்சுக்கிட்டே போச்சு 8,000, 7,000 அந்த மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் வந்து 10,000 இருக்க அந்த 5% தான், ஓகேவா? அண்டு இது வந்து என்னோடய லிங்க்டின்ல நான் வந்து டீட்டெயில்டாக ஒரு 2-3 போஸ்ட் பாண்ட்ஸ் பற்றி போட்டிருந்தேன். அதுக்கு தான் வந்து ஒரு சில பேர் வந்து எனக்கு இதை புரியவே இல்லை, ரொம்ப ராவாக இருக்குது, ரொம்ப எப்படி சொல்கிறது, இதை புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு சொன்னாங்க. ஸோ
லைக் அதை சிம்பிளிஃபை பண்ணி உங்கள்கிட்ட சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. இதோட முடியல இதில் வந்து இன்னும் நிறையா இருக்குது. இப்போதைக்கு நான் ஒரு பேசிக் டெஃபினேஷன் இது என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் இன்னும் டைவிங் டீப்பர் இன்டு திஸ் தேர் இஸ் அ லாட் மோர் டு எக்ஸ்ப்ளோர். ஸோ இவ்வளோ தான் நான் சொல்லணும்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சது. இவ்வளோ தான் நினைக்கிறேன். மெச்சூரிட்டி, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், வேறு ஒன்றும் இல்லை. கரெக்டாக சொல்லிட்டேன். எல்லா பாயிண்ட்ஸும் கரெக்டாக கவர் பண்ணிட்டேன். ஸோ அண்டு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன் அபவுட் பாண்ட்ஸ். பிகாஸ் பாண்ட்ஸ் வந்து ஒரு முக்கியமான டாபிக். நிறைய பெரிய பெரிய ஆளுங்க வந்து டெப்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு மொத்தமாக வந்து டெட்லேயே போடக்கூடாது, ஏன்னா அதுவுமே ரிஸ்க்கு தான். ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வந்து இப்போது 10 லட்சம் இருக்குன்னா முடிஞ்சளவுக்கு ஒரு 5-6 லட்சம் வந்து பாண்டில் போட பாருங்கள். மிச்சம் வந்து எக்விட்டி அண்டு ஒரு சிலது வந்து இந்த பேங்க் எஃப்டி அந்த மாதிரி அப்படி போட பாருங்கள். அண்டு நான் சொன்ன அந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அந்த 5 lakhs சொன்னேன்ல, அந்த மாதிரி எஃப்டிஸில் வந்து 5 lakhஸில் போட்டு இது பண்ணுங்கள். பிகாஸ் இட் இஸ் இன்ஷூர்டு. ஸோ அதனால் அவ்வளோதான். நான் அடுத்தடுத்து கொண்டு வரேன். நான் அடுத்த வீடியோவே இதை பற்றி போடுவேனா அப்படின்றது தெரில. பட்டு மோஸ்ட் ப்ராப்ளி அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். தட்ஸ் இட். தேங்க்ஸ் கைஸ்.